சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, நமச்சிவாய வாழ்க. இன்று ஆணி திருமஞ்சனம். எம்பெருமான் நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் 6 முறை அந்த அபிடேகம் நடக்கின்ற வகையில் இன்று ஆணி திருமஞ்சனம். நமச்சிவாய வாழ்க. தென்முக கடவுள் தட்சணாமூர்த்தி குரு பகவான், அதாவது நவக்கிரகங்கள் இருக்கின்ற குரு என்பது வேறு. ஈசனுடைய கோயில் தென்பாகத்தில் தட்சணாமூர்த்தி ஆளின் கீழ் அன்றமர்ந்து என்ற வகையில் சனகாதி முனிவர்களுக்கு வேதத்தை மௌன மொழியிலே உரைப்பது நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நமச்சிவாய வாழ்க அறிந்திருக்கின்றோம். சிவசிவா. அந்த வகையில் இந்த எம்பெருமான் நடராஜ பெருமான் தெற்கு திசை நோக்கி இருந்து அருள் பாலிக்கிறார். இதனுடைய தாத்பரியம் என்ன? நமச்சிவாய வாழ்க. அதாவது தெற்கு திசை யமனுக்கு உரிய திசை. ஆக யமனை பார்த்து கொண்டு நிற்கின்றார். ஆக யமனை எச்சரிப்பது போன்றவும், அதாவது என்னுடைய அடியவர்களை நீ நெருங்க முடியாது, அதாவது குஞ்சித பாதம் என்ற வகையிலே தூக்கிய திருவடியினை ஒரு கை காட்டுகிறது, மற்றொரு திருக்கரம் அபயக்கரம். அந்த வகையில் என்னுடைய அடியவர்களுக்கு இளைப்பறுவதற்கு, அந்த ஆன்மா கடை தேறுவதற்கு, அடியவர்களுடைய இந்த பூ உலக வாழ்க்கை முடிந்து அவர்கள் மறுபிறவிக்கான அந்த ஆன்மா அதற்கு ஈடேற்றும் வகையில் இந்த பிறவியில் அவர்கள் வாழ்க்கை முடியும் பொழுது யமனாகிய உன்னால் அவர்களுடைய உயிரை எடுக்க இயலாது. சிவபூத கணங்களே அடியார் பெருமக்களுடைய உயிரினை அந்த வாழ்க்கை முடிவதற்கான காலகட்டத்தில் அடியார் பெருமக்கள் சிவபூதங்கள் தான் செய்ய முடியும் என்ற வகையில் ஈசன் இதனை குறிப்பிடுகிறார். அதாவது முயலகனை கீழே கிடத்தி அதன் மேல் நின்று கொண்டு அந்த ஒரு கரம் குஞ்சித பாதம் என்ற, அதாவது நாம் ஈசனுக்கு பக்தியாக இருந்து ஈசன் நம்மை காப்பதற்கு ஏணியாக இருப்பதுதான் அந்த குஞ்சித பாதம் என்று இடது காலை தூக்கி நிற்பது. அதனை ஒரு கை குறிக்கின்றது. இதனுடைய தாத்பரியம்தான் இந்த நடராஜ பெருமானுடைய உருவத்தினுடைய பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க.